மகா பெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं सूर्यकोटिप्रकाशं शंकरेन्द्र प्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर 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 चंद्रशेखर आदिशंकर
Anum tum tum tanum tum tum tatta Anum tum tada Anum tum tum tanum tum 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 tanum ta Anum tum tada anum tum tatta anum ta tanum ta tanum ta tanum ta tanum tanum tum 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 Anum tum tum tanum tanum tum tum tanum tum tum ta Anum tatta ganum tum tum tanum tanum tum 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 tanum tanum Anum tanum tanum tum tum ta anum tanum tanum tum tum ta anum चंद्रू இப்போ என்ன நடந்துருதுன்னு ஆளாளுக்கு ஏதோ சிந்தனையில் இருக்கேள். இன்னும் என்ன நடக்கணும்? என்னோட டோட்டல் பிளானே கொலாப்ஸ் ஆயிடுது. நான் வந்ததே ஒரு 15 நாளைக்கு, அதில் இவனுக்கு பூனல் வேற போட்டானோ. இந்த நேரம் பார்த்து 15 days பெட் ரெஸ்ட்ல இருக்கணும் அப்படின்னு டாக்டர் வேற சொல்லிட்டாரு. ஓ காட். இந்த பாருமா, இதில் நாம் பிளான் பண்ணுறதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாமே மேலே அவன் தான் தீர்மானிக்கிறான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை தாத்தா, இதெல்லாம் நம்ம அசம்ஷன். இவர் காஞ்சி கோஷ் போகாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காது. என்னம்மா சொல்ற நீ? அங்க போகாம இங்கே இருந்திருந்தா மட்டும் அப்படி ஆயிருக்காதா என்ன? எங்க இருந்தாலும் எது நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். அதனாலதான் இதனாலதான் அப்படின்னு வீணா போட்டு மனசை குழப்பிக்காதம்மா. மாமி, அது மட்டும் இல்ல, இட்ஸ் வெரி வெரி மைல்ட் அட்டாக்னு தானே டாக்டர் சொல்லியிருக்கார். கரெக்ட். ஆனா 15 இவர் ஏந்திருக்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாலே. ஐ மேட் a mistake, a very big mistake. எல்லாம் என்னாலதான், என்னாலேயே தான். இவனுக்கு அங்கேயே பூனல் போட்டிருக்கலாம். நீங்கள்லாம் இங்க இருக்கேள், எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு நினைச்சேன், ஆசைப்பட்டேன். இன்ஃபேக்ட் அங்க போட்டிருந்தா இன்னும் பெட்டரா நடந்திருக்கும். அங்கெல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் எவ்வளோ கிராண்டா கொண்டாடுவா தெரியுமா? ஏமா இப்படி படபடன்னு பேசுகிற? இந்த மாதிரி சடங்குகள்லாம் சாஸ்திரோக்தமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கணுமே தவிர கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே மனசில் வரப்படாது. சரியா சொன்னேன் தாத்தா. எனக்கும் மனசில் சின்ன வேதனை. இந்த மாதிரி வைதிக காரியங்களை சாஸ்திர சம்பிரதாயங்களோட பண்ணாமல்
ஒரு ஃபேஷனுக்காக ஒரு ஆடம்பரத்துக்காக பண்றாளே அப்படின்னு. இப்போல்லாம் கல்யாணத்தோட தாத்பரியமே மாறிட்டு இருக்கு. முதல் விஷயம், கல்யாணம் அப்படின்னா சந்தோஷம்னு அர்த்தம். அதுவும் சம்ஸ்கிருத வார்த்தை தான் விவாக, அதுதான் கல்யாணத்தை குறிக்கும். அதுதான் காலப்போக்கில் விவாகம் கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போல்லாம் சாஸ்திரோர்த்தமான விவாகம் எங்கே நடக்கிறது? கல்யாணம் தான் நடக்கிறது. அதுவும் ஒரு விதத்தில் சரிதான். எல்லாரும் சந்தோஷமா இருக்கா, அவ்வளோதான். வாஸ்தவம் தான் அனுஷா. பார்க்க போனா இப்பெல்லாம் மெஹந்தி சங்கீத்னு என்னென்னமோ சொல்றா. அதுல தான் நாட்டம் ஜாஸ்தியா இருக்கே தவிர நம்மளோட சாஸ்திர சம்பிரதாயம் வேத நெறிமுறைகள் இதெல்லாம் இப்ப மழுங்கி போயின்னு இருக்கு. அதனால தான் பெரியவா எல்லா உபதேசங்கள்லையும் ஆணித்தரமா வேத சம்ரட்சணம் தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லியிருக்கா. இதுக்காக ஒரு ட்ரஸ்டையும் ஃபார்ம் பண்ணி அதை பராமரிக்கிறதுக்கு முத்ராதிகாரிகளை நியமித்து முக்கியத்துவம் கொடுத்தா. அதனால இன்னைக்கு நாடு முழுக்க பல இடங்கள்ல வேத பாடசாலைகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா எல்லா விஷயங்கள்லையும் மடம் இன்வால்வ் ஆக முடியாதுங்கிறதுனால அதுக்குன்னு சில பேர் அப்பாயிண்ட் பண்ணி மகாபிரிவா எவ்வளோ பண்ணியிருக்கா தெரியுமா. அவரோட மகிமையே தனி. ஆனால் அதை இப்போ யாரும் பண்ணலேன்னு நான் சொல்ல வரல. நாளுக்கு நாள் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் குறைஞ்சுட்டே வருது. அதான் என்னுடைய ஆதங்கம். சாஸ்திர சம்பிரதாயத்தை பத்தி இப்ப எதுக்கு டிஸ்கஸ் பண்றோன்னு எனக்கு புரியல. ஐ எம் மோர் கன்சர்ன்ட் அபவுட் ஹிஸ் ஹெல்த் நவ். எனக்கு இப்போ வேற எந்த சிந்தனையும் தோட்டம் இல்லை. காட் இட்? இந்த பாருங்கோ, எனக்கு ஒன்றும் பெருசாக ஆயிடல. எல்லாரும் தேவையில்லாமல் எதுக்கு கலவரம் பண்ணிட்டு என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லியிருக்கா, அவ்வளோதானே. வேணா ஒன்று பண்ணலாம், ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிடுவோம். நியூ ஜெர்சியில் என்னோட ஃப்ரெண்டு ரெனவுண்டு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் ஜஸ்டின் பால் இருக்கார். அவருக்கு அமுச்சு வைப்போம். அவர் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை, எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட்னு சொல்ல போகிறார், அவ்வளோதானே. பாத்தியா, எதுக்கு எடுத்தாலும் அமெரிக்கா வெளிநாடுங்கிற எண்ணம் தான் நமக்கு வருது. இது கூடவா வெளிநாட்டு டாக்டரோட ஒப்பீனியன் கேட்கணும்? சாமிநாதா, எது எப்படி நடக்கணுமோ அப்படித்தான் நடக்கும். யார்கிட்ட என்ன ஒப்பீனியன் வாங்கினா என்ன? கரெக்ட் தாத்தா. நம்ம 1000 தான் சொன்னாலும் வெளிநாட்டு மோகம் இவாளை விட்டு போகாது. மடி அனுஷா, எல்லாத்துக்கும் மேலே கடவுள்னு ஒருத்தர் இருக்காருமா. அவர் மேலே பாரத்தை போட்டு அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். சரி, நீங்க சொல்றது சரின்னு வச்சுப்போம். கடவுள் பார்த்துப்பார், கடவுள் பார்த்துப்பார்னு நாம ஒன்றும் பண்ணாம உட்காந்துடலாமா? எல்லாம் தானாவே நடக்குமா? சங்கரா, இதை பாருமா அனுஷா, இந்த மாதிரி விதண்டாவாதம் பண்றது குழந்தைத்தனமா இருக்கு. பகவான் மேல வார்த்தை போட்டுரு அப்படின்னு சொன்னா நம்ம பேசாம இருக்கிறதுங்கிறது அதுக்கு அர்த்தம் கிடையாது. கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்கார்? கர்மண்யே வதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. நாம கடமையை பண்ணிட்டே இருப்போம், இன்ன பலன்தான் வேணுன்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. சாமிநாதா, ரொம்ப சரியா சொன்னேன். இந்த பாருமா, எது எப்படி நடக்கணுமோ அப்படி தான் நடக்கும். மகாபெரிவாளாக இருந்தாலும் சரி, ரமண மகரிஷியாக இருந்தாலும் சரி, அவள்லாம் எல்லாத்தையும் கடந்தவா. நாங்கள் எல்லாத்தையும் கடந்துட்டோம். அன்றாட வாழ்க்கை நடைமுறைகள் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நான் இருந்தா அன்னன்னைக்கு பொழுதோடு எழுந்திருந்தா, ஸ்நானம் பண்ணா, பூஜை பண்ணா, பெரியவா உபதேசங்கள்லாம் பண்ணா. எதுக்காக? லோகக்ஷேமத்துக்காக, நம்மெல்லாம் சுபிட்சமாக இருக்கணுங்கிறதுக்காக. இதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே அவளுக்கு கிடையாது. ஏன்னா அவள் எல்லாத்தையும் கடந்தவா. இருந்தாலும் அவள் பண்ணலையா, அதான் இதனோட தாத்பரியம். இன்னொன்னையும் நீ புரிஞ்சுக்கணுமா, வாழ்க்கையில் எதுவும் சாஸ்வதமும் இல்லை, நிரந்தரமும் இல்லை. இன்னைக்கு உன் அபிப்பிராயம் இப்படி இருக்கு, நாளைக்கே அது மாறலாம். ஏன்னா அதுதான் உலக நியதி. உன்னை விஷயம் தெரியாதவன்னு நான் சொல்லலை, நீ நன்னாவே விஷயம் தெரிஞ்சவ தான். நான் அதை மறுக்கலை, அதில் துளிக்கூட சந்தேகம் இல்லை. சில சமயம் அதிகமாக விஷய ஞானம் உள்ளவ தான் அதிகமாக கேள்வி கேட்பான். நீ அந்த கேட்டகரியில் தான்மா இருக்க. அதனால தான் எல்லாத்தையும் வேற கண்ணோட்டத்தில் பார்க்குற. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுமா. நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த, இப்போ எப்படி இருக்க, கொஞ்சம் நினச்சி பாரு. நம்ம வாழ்க்கை முறையை கவனித்து பார்த்தேன்னா நம்மளை சுற்றி ஒரு மாறுதல் நிகழ்ந்துட்டே இருக்கும். அதனால தான்
எதுவுமே சாஸ்வதம் இல்லைன்னு சொன்னேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவனுக்கு செகண்ட் ஒப்பீனியன் பார்த்துட்டு அதில் இவனுக்கு ஒன்றுமே இல்லை, ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட இன்டர்பிரிட்டேஷன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ உன்னோட இந்த படபடப்பு, ஆட்டிடியூட் எல்லாமே மாறிடும். லோகத்தில் இதுதான் நிரந்தரம்னு கிடையாது. நிரந்தரம், சாஸ்வதம், இதெல்லாம் பற்றி மகாபெரிவா என்ன விளக்கம் சொல்லியிருக்கா தெரியுமா? பெரியவா, ராஜகோபாலன், திருச்சியிலேருந்து வந்திருக்கேன். இவன் என்னோட மூத்த புள்ள. உன் பேர் என்ன? சேஷகோபாலன் பெரியவா. என்ன பண்ணிட்டு இருக்க? சங்கீதம் கற்றுட்டுருக்கேன் பெரியவா. அப்படியா? கத்துன்றதுல ஏதாவது பாடேன். மா கேலர விசாரமு, 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 మరుకన్నశీ రామచంద్ర మా కేలర విచారము, మరుకన్నశీ రామచంద్ర మా కేలర. సాకేతరాజ సాకేతరాజ కుమార, సాకేతరాజ కుమార, సాకేతరాజ కుమార, సద్భక్త మందార శ్రీకర, సద్భక్త మందార శ్రీకర మా కేలర విచారము, మరుకన్నశీ రామచంద్ర మా కేలర. இவனுக்காக எவ்வளோ செஞ்சாலும் திருப்தியோ நிறைவோ அவனுக்கு இல்லை. இப்போ என்னவா அவனுக்கு? நான் படித்தது கேள்விப்பட்டது எல்லாத்துலேயும் என்ன சொல்லியிருக்குன்னா, சந்துஷ்டி அடைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் வளர்ச்சியே இருக்காது. ஸோ மனசு எப்போதுமே நிறைவடையக்கூடாது. ஏதாவது ஒரு தேடல் இருந்துகிட்டே இருக்கணும். தேடல் எப்போ இருக்கும்? எப்போ ஆசை இருக்கோ அப்போ தானே தேடல் இருக்கும். அதனால தான் நான் ஆசைப்பட்டுட்டே இருக்கேன். அந்த எண்ணத்தில் என்ன தப்புன்னு எனக்கு புரியலை பெரியவா. எதை கேட்டாலும் இப்படி ஒரு பதில். அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுன்னு எங்களுக்கு புரியலை பெரியவா. எப்போ பார்த்தாலும் ஓயாமல் அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கான் பெரியவா. ஏன் இப்படி அலைஞ்சு திரிஞ்சுட்டு இருக்கான்னா, ஆசைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்காகத்தான். நம்மளை தப்பான வழியில் போக வைக்காத சொத்து, அப்பா கொடுக்க முடியாத சொத்து, நாமளாவும்
தேடிக்கொள்ள முடியாத சொத்து. எது அப்படிப்பட்ட சொத்து? எது? शङ्करं जयशङ्करं चन्द्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरम्. மகா